ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சிறப்பான அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க முதல்ல உங்களுக்கு கொத்தவரங்காய் பறிக்கலாங்க. இன்றைக்கி எடுத்த உடனே கொத்தவரங்காய்க்கு வந்துட்டுங்க. ஏன்னா கொத்தவரங்காய் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க. அதனால் அவங்களுக்கு வேண்டி முதல்ல கொத்தவரங்காய் அறுவடைங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு தகவல் சொல்லியிருக்கிறேங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அப்படியே காயை பறிக்கிறத பார்த்துட்டே நான் சொல்கிற விஷயத்த காதில் வாங்கிக்கோங்க. எப்படின்னா அந்த தகவல் என்னென்னா, ஒரு மதுரிலேருந்து ஒருத்தரவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் நேற்று தாங்க பார்த்தேன். பார்த்துட்டு உங்களுக்கு விதை வேணுமான்னு நான் ரிப்ளையில் கேட்டிருந்தேங்க. அப்புறம் அவங்க உடனே சரிங்க எனக்கு விதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு நான் விதை கொடுத்துருக்குறேங்க. அந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு விதை கண்டிப்பாக கிடச்சிருங்க. அதுவும் எப்படின்னா இன்றைக்கே நான் டெலிவரி பண்ணிட்டுருக்குறேங்க. அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவங்க யார் ஜாயின் ஆகியிருக்காங்க அப்படின்றதையும் இதில் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் விதை கேட்குறீங்க. விதை கேட்குறவங்களுக்கு நான் இந்த தகவல் சொல்கிறேங்க. நீங்கள் கேட்குற இடத்துல நீங்கள் இல்லைங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விதை வந்துடுங்க அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு இது ஒரு ஆதாரமாக உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே கிடையாதுங்க. ஆனால் அவங்களா வாலண்டரியாக ஜாயின் பண்ணி, அதுவும் எப்படின்னா விளம்பரமே இல்லாத ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஜாயின் பண்ண விஷயமே எனக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சுங்க. இந்த காலத்துலேயும் பாருங்கள், இவங்க தான் ஜி பாண்டியன்றவங்க நம்மளுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய அட்ரஸுக்கு நான் விதை அமைச்சிருக்கிறேங்க. இன்றைக்கே தபாலில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு விட்டாச்சுங்க. நீங்கள் வாங்கிக்கிங்க. அவங்களும் மாடி தோட்டம் வச்சுருக்காங்களாம். அவங்களும் மண்கலை வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வேண்டி தான் நேற்று மண்கலை வீடியோ போட்டிருக்கேங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஸும் பழச்செடி மட்டும்தாங்க அந்த மண்கலவை கலக்கணும். அந்த சொன்ன ரேஷியோவுக்கு ரோஸ் செடிக்கும் பழச்செடிக்கும் மட்டும்தாங்க அந்த மண்கலவை. காய்ச்செடிங்களுக்கெல்லாம் அந்த மண்கலவை செட் ஆகாதுங்க. அது மாதிரி நீங்கள் கலக்க வேண்டாம். காய்ச்செடிங்களுக்கு மண்கலவை நான் தனி வீடியோவை போடுறேங்க. ஏன்னா இப்போ நான் எப்படி கலந்து உங்களுக்கு கொடுக்குறேன் போடுறேன் அப்படின்றத இன்னொரு 10 நாள் கழித்து நான் பேக்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறேங்க. ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேங்க. எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை உங்கள் மாடி தோட்டத்துலேயும் அதே மாதிரி மண்கலவை கலந்து நீங்கள் காய்கறி செடியை நடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க. நான் அமுச்சு விட்ட விதையை நல்லா அழகாக மண்ணில் நல்லா பதப்படுத்தின மண்ணில் போடுங்க. நல்லா முளைக்குது. உங்களுக்கும் அந்த அறுவடையை கண்டிப்பாக உங்களுக்கும் வருங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கும் நான் சொல்ல வர்றது இது தாங்க. மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிற அத்தனை பேருக்குமே நான் இது தாங்க சொல்கிறேன். மண்களை மட்டும் கரெக்டாக கொடுக்கணுங்க ஃபஸ்ட்டு. அதை கொடுத்தா தாங்க நம்மளால் அறுவடை எடுக்க முடியும். அதனால் மண்களை வீடியோ கண்டிப்பாக நல்லா பாருங்கள். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அறுவடை எடுக்க முடியுங்க. அப்புறம் நான் பூ பூக்குது காய் வைக்கல அப்படின்னிங்கன்னா அப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா, மண்கலை வீடியோவை நல்லா ரேஷியோவை பார்த்துக்குங்க. அதே மாதிரி கலந்து வைங்க. நான் எப்படி விதை போடுறேன்றதையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எப்படி நான் பராமரிக்கிறேன்றதையும் வீடியோ போடுறேன். இந்த முறை நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் என்னென்ன மாடி தோட்டத்தில் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றத தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ நான் கொடுக்குறேங்க. நீங்கள் அதை அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே உங்கள் மாடி தோட்டத்தை நீங்களும் அதே மாதிரி பராமரித்து கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் காய் நல்லாவே அறுவடை பண்ணலாங்க. அப்புறம் நீங்களும் எனக்கு சொல்லலாங்க, நாங்களும் இந்த காயை அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்களும் எனக்கு சொல்லலாங்க. பாருங்கள் எவ்வளோ செழுப்பாக கொத்தவரங்காய் இருக்குதுன்னு. இந்த முறை கொத்தவரங்காய்க்கு ஒரு 3 செடி விதைக்குனே விட்ருக்குறேங்க. அந்த அந்த அளவுக்கு விதைக்கு விட்டு நம்ம எடுத்தோம்னாவே இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம கொத்தவரங்காய் விதையை போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அதனால தான் ஒரு 3 செடி விட்ருக்குறேங்க விதைக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காய். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் கொடுங்க. நானும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஒப்பீனியன் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேங்க. அதனால் நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ செருக்க இருக்குது, எவ்வளோ ரப்பிட்டு காய வச்சுட்டு போயிருக்குது பாருங்கள்.
ஆனால் உண்மையிலே கொத்தவரங்காய்க்கு நானும் ஒரு ரசிகை தாங்க. ஏன்னா அந்த காயை வந்து பறிக்கும்போது எனக்குமே ரொம்பவே ஒரு ஆர்வம், ஒரு ஆசை அப்படி கூட சொல்லிக்கலாங்க. உங்களுக்கு பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ எனக்குமே கொத்தவரங்காய் அறுவடை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த செடியை பார்க்குறதா இருக்கட்டும், அதோட நான் இப்போ நல்லாவே என்னது சொல்கிறதுன்னா, ஒரு கனெக்ஷன் அதிகம் இருக்கிறது வந்து கொத்தவரங்காய் கிட்ட தாங்க. ஏன்னா நான் அதை தாங்க நான் ரொம்பவே நேசிக்கிறேன். அதனால தான் என் மாடித்தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வருஷமாகவே தொடர்ந்து என்னுடைய மாடித்தோட்டத்தில் கொத்தவரங்காய் இல்லாத இடமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு கொத்தவரங்காய்க்கு ஒரு பெரிய அங்கம் என்னுடைய மாடித்தோட்டத்தில். இந்த முறை வந்து ஆடிப்பட்டத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 10 செடி 12 செடிக்கு போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இப்போ நம்ம போட்டு விட்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜூன் ஜூலையில் போட்டு விட்டுக்கணும்னா நல்லா நம்மளுக்கு வளர்த்திடலாங்க. அதுவே நம்ம ஆடி பிறந்ததும் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மழையில் கொஞ்சம் அடி வாங்குங்க, இலை சுருட்டு நோய் வரும். அதனால் வந்து போடுறவங்களா இருந்தால் இந்த ஜூன் மாதம் நாம் நட்டுக்கணுங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு பேக் கொஞ்சம் ரெடி பண்ணுறேங்க. ரெடி பண்ணுறத உங்களுக்கு நான் மண்கலை உங்களுக்கு போடுறேங்க வீடியோ பாருங்கள். மண்கலை வீடியோ வியூஸ் போகிறதில்லன்றதுனால தாங்க நான் வீடியோவே போடுறதில்ல. ஆனால் நீங்கள் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணுவேங்க. அதனால் தொடர்ந்து எல்லா வீடியோவுமே பாருங்கள். பார்த்தா தான் நானுமே எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்குமே ஒரு ஆர்வம் இருக்குங்க. ஒரு வேலை செய்யறதுக்கும் நம்மளுக்கும் ஒரு பிடிக்குங்க. அப்படி தான் அப்போ தான் பிடிக்கும். நம்ம இத்தனை பேர் நம்மளுடைய தோட்டத்தை ரசிக்கிறாங்க, இவ்வளோ பேர் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்குங்க. அதனால தான் உங்கள்கிட்ட மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்தா தான் எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு பலனுங்க. இது வந்து நாட்டு கொத்தவரங்காங்க. நாட்டு கொத்தவரங்காயும் விதை எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த முறை. ஏன்னா நாட்டு கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா செடி நல்லா புஷ்டியாக வருதுங்க, காய்ங்க நிறைய வருது. நம்மளுக்கு வந்து செடி இலசுட்டு நோவெலாம் இந்த நாட்டு கொத்தவரங்காய்க்கு வராதுங்க. ஹைப்ரிட் கொத்தவரங்காய்க்கு தாங்க நிறைய தாக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டு கொத்தவரங்காய்க்கு ஓரளவுக்கு சமாளிக்குதுங்க அது. வெயிலையும் சமாளிக்குது, ஈரம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் ஆகிறதில்லைங்க. அதுவே நம்ம ஹைப்ரிட் கொத்தவரங்காய்க்கு வந்து ஈரம் அதிகமாக இருந்தால் அப்படியே செடி வந்து பட்டு போயிடுதுங்க. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய விட்டாலுமே அது வந்து உங்களுக்கு பட்டு போகிறதில்லைங்க. தண்ணி நல்லா தாங்குது, அந்த வேர் வந்து ஈரத்தை நல்லா தாங்குது. இதுக்கும் அதுக்கும் இதுதாங்க வித்தியாசம். ஹைப்ரிட்டுக்கும் நாட்டு ரகத்துக்கும் இதுதாங்க வித்தியாசம். நாட்டு ரகம் வந்து எல்லாத்தையும் நல்லா தாங்குது. ஹைப்ரிட் வந்து தண்ணியும் தாங்க மாட்டேது, வெயிலையும் தாங்க மாட்டேங்குதுங்க. அதுதான் ஒரு வித்தியாசங்க. இந்த 2 கொத்தவரங்காய்க்குமே ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா இதுதாங்க வேறுபாடு. கொத்தவரங்காய் அறுவடை தாங்க நம்மளுடைய சேனலில் அதிகமாக நிமிஷம் எடுக்கும். ஏன்னா அதை என்னால் ஸ்கிப்பும் பண்ண முடியாதுங்க. எனக்கு வந்து எப்படின்னா உங்களோட பேசுகிறதுக்கு எனக்கு அந்த கொத்தவரங்காய் அறுவடையில் தாங்க உங்களோட என்னால் வந்து பேசுகிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கிது. மற்ற காய்கள் அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சட்டுன்னு முடிஞ்சிருதுங்க. ஆனால் கொத்தவரங்காயில் மட்டும்தான் என்னால் வந்து அதிக நேரம் பேச முடியுதுங்க. வாங்க பாவக்காய் பறிச்சிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், குட்டியாக புஷ்டியாக இருக்குது பாருங்கள். வாங்க அடுத்தது கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இளஞ்செடியும் போட்டு விட்டுருக்குறேன்னு உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. இப்போ வந்து அது பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது பச்சை கத்திரிக்காயும் நீல கத்திரிக்காயும் போட்டிருந்தேங்க. நீல கத்திரிக்காய் வெயிலுக்கு நல்லா தாங்கி நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. அதே பச்சை கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தாக்குதுங்க. இது எதுக்கு இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ரகம் நட்டோம்னா தாக்குது, எந்த ரகம் நட்டால் தாக்கலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும்னாவே நம்ம தாக்காத ரகத்தை மட்டும் நம்ம பயிரிட்டு நம்ம வளர்த்திக்கணுங்க. அதுதான் நம்ம மாடித்தோட்டத்துக்கு ஒரே நல்ல விஷயங்க. வாங்க அடுத்து வந்து சுரக்காய் பறிச்சிக்கலாம். நீ ரொம்ப லென்த்தாக தொங்குதுன்றதுனால கட்டி விட்டுட்டோம்தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பரவாயில்லைங்க, இந்த வெயிலையும் நம்மளுக்கு வந்து இப்போ சுரக்காரை விட சூப்பராகவே கொடுத்துருக்குதுங்க நம்மளுக்கு. வாங்க அடுத்தது பீக்கங்காய் பறிச்சிக்கலாம்.
பீக்கங்காய் இப்போ கொஞ்சம் சின்னதாகிடுச்சிங்க. முதல்ல கொடுத்த அனுட்டுக்கு இப்போ கொடுக்கறது இல்லைங்க. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கட் பண்ணுறேங்க. இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி உள்ளான்ட்டு கட் பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ காற்று அடித்ததில் ஒரு செட்டை வளைஞ்சிருச்சிங்க. சரி அதனால தான் இது ரொம்ப ஹைட்டாக வளர்த்த வேண்டான்ட்டு கட் பண்ணி விட்றோங்க. நம்ம கீரைக்கு தாங்க நம்ம முருங்கைக்கீரை வளர்த்துறோம். அதனால் வந்து கட் பண்ணி வளர்த்துறது தாங்க நல்லது. வாங்க கொஞ்சம் பாலக்கீரை பறிச்சிக்கலாம். உண்மையிலே பாலக்கீரையை சொல்லி தாங்க ஆகணும். நல்லா கொடுக்குதுங்க. நல்லா செருக்க இருக்குது. இந்த வெயிலுக்கு பாலக்கீரை ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதாவது சித்திரை மாதத்த நான் கிடக்கிறதே தெரியாத அளவுக்கு எனக்கு கிடக்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த பாலக்கீரை ஒரு அங்கமாகவே வகிக்குதுங்க சமையலில். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இப்படியும் ஒரு டிஷ் செய்யலாங்க. முருங்கைக்கீரை நல்லா உருவி போட்டு ராகி மாவோட கொஞ்சம் முருங்கைக்கீரை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிடணுங்க. வதக்கி ராகி மாவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரொட்டி மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி நம்ம தோசை தட்டில் போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏன்னா முருங்கைக்கீரை அவங்களுக்கும் தெரியாதே முருங்கைக்கீரை அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. முருங்கைக்கீரை சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க. அதை வச்சுன்னு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு ஒரு காப்பி குடித்தோம்னா ஃபுல்ஃபில் ஆகிடுங்க. வாங்க அத்திப்பழம் பறிச்சிக்கலாம். இப்போ நிறைய அத்திப்பழம் பறிக்கிறேங்க நான். இப்போ உங்களுக்கே நான் வீடியோவில் தொடர்ந்து அத்திப்பழம் வந்துகிட்டே இருக்குங்க வீடியோவில். வாங்க அடுத்து ஒரு 2 ஸ்ட்ராபெரி இருக்குது, பறிச்சிக்கலாம். ஸ்ட்ராபெரி சைடில் நம்ம நட்டதில் இப்போ 2 பழம் பழுத்துக்குச்சுங்க. சூப்பரான பழம். வாங்க அறுவடையை பார்க்கலாம். பாலக்கீரை, முருங்கைக்கீரைங்க. அதுவே ஒரு தட்டு நிறைஞ்சி போச்சுங்க. ஒரு கத்தளவுக்கு வருதுங்க முருங்கைக்கீரை. சூப்பராக இருக்குது பாருங்கள் முருங்கைக்கீரை. பாலக்கீரையும் அப்படி தாங்க. 2 கட்டு சேர்ந்தது ஒரு இது வருதுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு கீரை அவுட்டுன்னு இருக்குதுங்க. கொத்தவரங்காய் ஒரு பெரிய தட்டே நிறைஞ்சிருச்சுங்க இன்றைக்கி. அந்த அளவுக்கு ஒரு 1.5 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் இருக்குதுங்க இன்றைக்கி. சுரக்காய் வந்து ஒரு 2 கிலோ வருங்க. அவ்வளோ நீட்டு அவ்வளோ வெயிட் இருக்குதுங்க. பீக்கங்காய் ஒரு 1/2 கிலோ வரும். கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ வரும். 2 ஸ்ட்ராபெரி பழம் இருக்குது, ஒரு அத்திப்பழம் இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வருங்க. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. கமெண்ட்டு கொடுங்க, ஆனால் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. ஹாப்பி கார்டனிங்க. பாய்.